கடலூரில் கனமழை பாதிப்பால் பல்வேறு இடங்கள் தனி தீவு போல மாறியுள்ளன. பல்வேறு கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் பருந்து பார்வை காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், காட்சிகளிலேயே பார்க்க முடியுது எந்த அளவுக்கு கடலூர் முழுக்க வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறத. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வழி செய்யப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்னவா இருக்கு? கடலூர் பகுதியில் எந்த திசையில் திரும்பினாலும் ஐயோ போச்சே போச்சே, நாங்கள் சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் தண்ணீரில் போச்சே என்ற அவல குரல் தான் கேட்கிறது. அந்த அளவுக்கு கடலூரில் இந்த வெள்ள நீர் புகுந்துள்ளது. குறிப்பாக உண்ணாமலை செட்டி சாவடி, கிருஷ்ணா கார்டன், குமரப்பன் நகர், நெட்டேசன் நகர், குறிஞ்சி நகர், வெள்ளிச்சம்பண்டலம், ஆல்பேட்டை, சின்ன கங்கனாகுப்பம், செந்தாமரை நகர், பெண்ணையார் ரோடு, ஐயனார் கோயில் தெருவு, குண்டு புலவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது தண்ணீர் தத்தளிக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி என்பது தென்கன்னியாவை ஒட்டி உள்ள பகுதிகள் தான். இந்த பகுதி முழுவதுமாக தற்போது தண்ணீரில் தத்தளிக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான பாதிப்பை இந்த புயல் கடலூர் மாவட்டத்திற்கு கொடுத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் ஏதேனும் ஒரு பாதிப்பை கொடுப்பது இயற்கையின் வேலையாக இருக்கிறது. அப்படிதான் இந்த ஆண்டும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தற்போது நெருக்கடியாகிறது. குறிப்பாக அவர்களுக்கு முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவித்திருந்தால் நாங்கள் பொருட்களையாவது பாதுகாத்திருப்போம், ஆனால் கட்டிய உடையோடு இப்போது நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்று பல இடங்களில் தற்போது தஞ்சமுடி நிலையை பார்க்க முடிகிறது. பார்க்கும் காட்சி என்பது பழுது பார்வை காட்சி. இந்த காட்சி கடலூரை கடலாக்கியது, கடலூர் கடலாகியது. அந்த அளவுக்கு வார்த்தைகளை சொல்லும் அளவிற்கு தண்ணீர் எந்த திசையை திரும்பினாலும் தண்ணீரில் கடலூர் மிதக்கிறது. மிக மோசமான நிலையை கடலூர் பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகள் இதே போல் தான் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் இந்த பாதிப்பை சந்திப்பின் காரணமாக எந்த திசையில் கேட்டாலும் ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் தான் கேட்கிறது. உணவு கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை என்று மக்கள் தவிக்கிறார்கள். அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் அரசு தரப்பை நாம் கேட்டபோது தேவையான நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறோம். புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மழை பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது நிவாரண பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். ஏற்கனவே நேற்று முதலே மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். நேற்று கொளத்தூரில் மழை பாதித்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைப்பில் இருக்கிறார். சார்லஸ், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டு வருது. இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க? நிவாரண பொருட்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு? பொதுமக்கள் தரப்புல இருந்து ஏதேனும் முதல்வருக்கு கோரிக்கை இருக்கா? என்ன விவரம்? சற்று நேரத்துக்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், அதாவது மந்தவாய் புதுக்குப்பம் பகுதியில இந்த பேரிடர் கால பல்நோக்கு மையம் அந்த கட்டிடம் என்பது இருக்கு. அதில் உள்ளே இந்த மீனவ பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே அமர்ந்திருக்காங்க. பெண்கள் மற்றும் உள்ளிட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை வழங்கி வராங்க. முக்கியமாக உணவுப் பொருட்கள் அதில் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான முதற்கட்டமாக உணவுப் பொருட்களை வழங்கிவிட்டு அவர்கள் வேற எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை கேட்டறிக்கிறார். அதற்கு முன்னதாக பொழுது இங்க பொதுமக்களே அவரிடம் சில மனுக்களையும் கொடுத்திருக்காங்க. கொடுத்து விட்டு அவர் மீண்டும் இப்ப தற்பொழுது அடுத்தது விக்கிரவாண்டி பகுதிக்கு புறப்பட இருக்கிறார். அங்க இந்த முடித்துவிட்டு இப்ப தற்பொழுது அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வந்துள்ளார் தமிழக முதல்வர். அதன் பிறகு மற்ற பகுதிகளையும் அவர் பார்வையிடுவார். இந்த பென்ஷல் புயலால விழுப்புரம் மாவட்டத்துல அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது. குறிப்பா எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் கனமழையால பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கா? அந்த இடங்கள்ல பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் சென்று சேர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா அரசு தரப்புல இருந்து? இப்ப முதல்வர் தொடர்ந்து ஆய்வுலையும் நிவாரண பொருட்களை வழங்கும் பணிகளையும் ஈடுபட்டு வர்றாரு. அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காரு. அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எவை எவைன்னு கண்டறியப்பட்டிருக்கா அதிகாரிகளால? பிரியதர்ஷினி, அதாவது மிக முக்கியமாக 50 சென்டிமீட்டருக்கு மேல் மயிலம் பகுதியில் மழை பெய்திருக்கு. அதே போல விழுப்புரத்திலும் அதிக அளவில், அதாவது நகர்ப்புற பகுதியில் மட்டும் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளிலும்
விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்லஸ்.